ஹாய் காய்ஸ், நான் உங்கள் ஜெர்மன் தம்பி. இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கிறோம். ஆக்சுவலாக இப்போ நம்ம ஸ்ரீலங்கா சீரியஸ் தான் போய்கிட்டு இருக்குது. இந்த ஜஃப்னா வீடியோஸ். அம்மா கொஞ்சம் மேலே கேமரா தூங்க. ஓகே, அம்மா தான் கேமரா பிடிக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து ஜெர்மனியில் இப்போ நாம் இருக்கிறோம், நம்ம வீட்டுக்கு முன்னால் கார்டனில். ஸோ இப்போ ஸ்ரீலங்கா ஜஃப்னா விளாக்ஸ் போய்கிட்டு இருக்குது. பட் நம்ம கார்டனையும் இப்போ உங்களுக்கு ஷோகேஸ் பண்ணலாம்னு ஒரு ஐடியா வந்துச்சு. ஏன்னா இப்போ தான் சீசன். இங்கே ஜூன் மாதம், ஜூலை இன்னும் சில நாட்களில் வரப்போகுது. ஸோ நம்ம கார்டனும் இப்போ நல்ல செழிப்பாக வந்துக்கிட்டு இருக்குது. வெயில் மழை எல்லாம் பக்காவாக அடித்து நல்ல செழிப்பாகவே வந்திருக்கு பாருங்கள், பச்சை பசங்க. ஸோ நாம் இந்த கார்டன் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ரீலங்கா வீடியோஸும் அப்படியே தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்குங்க. இந்த வீடியோ மட்டும்தான் இப்போ ஜெர்மனியில் ஒரு சீசனல் ப்ராடக்ட் வீடியோனால் நாம் இதை இப்போவே அப்லோட் பண்ணுறோம். ஸோ வாங்க நம்ம கார்டனில் என்னெல்லாம் இருக்குதுன்னு இந்த வருஷம் பார்ப்போம். நான் ஆல்ரெடி ஒரு கார்டன் வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். நான் 2 இயர்ஸ் டூ இயர்ஸ்க்கு முன்னால் அது நீங்கள் பார்க்கலன்னா பாருங்கள், இல்லைன்னா இந்த புது வீடியோவை இப்போ பாருங்கள். வாங்க போகலாம். பட் காய்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் உங்களுக்கு ஒரு குட்டி குவெஸ்டனுங்க. இப்போ நாம் இந்தியாவிலேருந்து ஒரு நெட்டு ஆக்சுவலாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி போடுங்க நம்ம ஜெர்மனி மண்ணில். ஸோ வாங்க நம்ம போட்டுருக்குறோம். அதை போட்டு நீங்கள் கேமராவை நானே எடுத்து இல்லை காட்டினா ஈஸி. ஸோ இதை பாருங்கள், நெட்டு நம்ம சீட்ஸ் தந்தாங்க, நம்ம நட்டுருக்குறோம். இப்போ என்ன வருதுன்னு நமக்கு ஆக்சுவலாக தெரில. ஸோ நீங்கள் இப்போ வியூவர்ஸ் யாருக்காச்சும் தெரிஞ்சிச்சுன்னா பார்த்து சொல்லுங்கள். நான் பாருங்கள், இந்த மாதிரி காய் வருது. இங்காலையும் அதே தான். இந்த பூவை பாருங்கள், இது என்ன காய் தெரியல. அவரைக்காய் மாதிரி இருக்கா இல்லை கீரை வகையா, எதுவுமே ஒன்றுமே புரியல காய்ஸ். ஸோ நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். ஏன்னா இந்தியாவிலேருந்து நம்ம இதை கொண்டு வந்திருக்கிறோம். என்ன வருதுன்னு ஆக்சுவலாக எனக்கு தெரில, அம்மாக்கும் தெரில. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா பாருங்கள். நான் இப்படி இருக்குது, நான் இங்கேயும் நம்ம வச்சுருக்கிறோம் பாருங்கள். ஸோ ஒரு மேல் நோக்கி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. என்னன்னு தெரில, இது என்ன காயினும் ஒன்றும் புரியல. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க, நமக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். இதை நம்ம எப்போ புடுங்கணும், இதை சமைக்கலாமா, குக்கிங் பண்ணலாமா, அதை எல்லாத்தையுமே நீங்கள் சொல்லுங்கள். ஸோ சொல்லுங்கள், நீங்கள் தான் சொல்லணும் இதை வச்சு என்ன பண்ணலாம்னு. இல்லை இதை அப்படியே நீங்கள் எங்கேயாச்சும் வெறியட்டா நீங்கள் தான் சொல்லணும். கமெண்ட்ஸில் போடுங்க, நான் அதை அப்புறமா படிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் பாருங்கள், இங்கே செரி மரம் ஆல்ரெடி இங்கே வந்துருச்சு பாருங்கள். கலர் இந்த இல்லை தெரியல. ஸோ நாளைக்கு பிடுங்கலாம். ஃபர்ஸ்ட் அதை தான் வச்சுருக்கோம். நமக்கு ஆல்ரெடி அங்கால பக்கமும் ஒரு செரி மரம் இருந்துச்சு, ஆனால் நம்ம தரிச்சிட்டோம். ஸோ ஏன் தரிச்சோம், எதுக்கு தரிச்சோம்னு கேட்காதீங்க. ஆனால் நீ அந்த மரம் இல்லை. ஸோ புதுசாக இந்த மரத்தை நம்ம போட்டுருக்குறோம், வந்துக்கிட்டு இருக்குது. அடுத்த வருஷம் இன்னும் நிறைய பழம் வரும். இப்போதைக்கு கொஞ்சம் மரம் வந்திருக்கு இல்லைங்க, இந்த பாருங்கள். ஆனால் ஓகே, கடையில் வாங்கின விட இல்லையே கொஞ்சம் இன்னலாகவும் இருக்கும் இந்த கண்டுகளுக்கு. அந்த கண்டுகளை இப்போ பார்ப்போம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்த்தோம்னா இங்கே பாருங்கள், அருகம்புல் வச்சுருக்குறோம். ஸோ இது வந்து நீங்கள் இந்த விசேஷ நாட்களுக்கு சும்மா யூஸ் பண்ணலாம். சரஸ்வதி பூசை நம்ம ஜெர்மனியில் கொண்டாடும் போது அதை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுகளுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணுறது. அடுத்து நம்ம பார்த்தோம்னா இந்த மின்ட் லீவ்ஸ் நிறைய பேர் ஆல்ரெடி வச்சுருப்பீங்க, அதுவும் ஸ்பெஷலாக ஃபாரினில் இருக்கிற தமிழ் பீப்புள். இது வந்து நிறைய வருஷத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். மெடிக்கல் ரீசன்ஸ் தான் மெயின். ஸோ இந்த டீக்குள்ளே போடுறதோ பிளேன் டீக்குள்ளேயோ அந்த மாதிரி ஹெல்த் ரீசன்ஸுக்கு நிறையவே இருக்குது இந்த மின்ட் லீவ்ஸ். ஸோ பூச்சியலும் வராது, அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அப்படியே அந்த ரோஸ் பூட்களும் வச்சுருக்குறோம் இந்த மகரந்த சேர்க்கைக்காக. ஜஸ்ட் ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரியும் வச்சுருக்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா மல்லி, ஜாஸ்மின், கீழே பார்த்தீங்கன்னா பூவும் தெரியும். ஸோ அதுவும் வச்சுருக்கிறோம். மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க இந்த வெதருக்கு. பட் ட்ரை பண்ணி ஏதோ நம்ம வச்சுருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா லெவெண்டர், ஸோ லெவெண்டர் பூ, வயலட். ஸோ இதை வைக்கிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த பூச்சியலடுகள் தான். இந்த பூச்சிகள் வந்து கண்டுகளை சாப்பிட்டுரும். ஸோ இந்த முறை நம்ம கண்டுகளை வைக்கும்போது குறைய பூச்சிகள் தான், ஆக்சுவலி பெருசாக இல்லவே இல்லை. ஸோ அது ஒரு பெரிய ரீசன். ஸோ இங்கே மெயினாக பார்த்தீங்கன்னா தக்காளி வச்சுருக்கிறோம். எல்லாம் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வகைகள் தக்காளியில். ஸோ எல்லாம் பூட்டுக்கிட்டு இருக்குது. காய் வரும்போது லைக் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணும்போது அதுக்கும் ஒரு வீடியோ போடலாம். பின்னால் பார்த்தீங்கன்னா கோவா வச்சுருக்கிறோம், பூக்கோவாங்க. ஸோ ஆக்சுவலாக நம்ம இங்கே 3 வகையான கோவா வச்சுருக்கிறோம். வெள்ளை கோவா, பச்சை கோவா அண்ட் வயலட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நடுவில் இந்த வயலட் கோவா இருக்குது, பின்னால் பச்சை கோவா அண்ட் லெஃப்ட் சைடில் இந்த ஒயிட் கோவா. ஸோ இங்கே ரைட் சைடில் கூட இந்த நாவல் கலர் வயலட் கோவா, லெஃப்ட் சைடில் பச்சை. ஸோ அதுவும் நம்ம நிறைய வச்சுருக்கிறோம். இந்த இலையில் நீங்கள் வறுத்து கூட சாப்பிட்லாம். அதோட உங்களுக்கு பூக்கோவாவும் கிடைக்குது, சேர்த்தே சமைக்கலாம், நல்லாவே இருக்கும். அதுவும் அந்த ஃப்ரெஷ்ஷாக பிடுங்கும் போது நல்ல ஃபீலிங்.
ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே வாழைக்கன்றுகள் நம்ம ஆல்ரெடி வச்சுருக்கிறோம். இப்போ தான் வாழ்ந்துக்கிட்டு வரணுங்க, குட்டியாக தான் நம்ம போட்டுருந்தோம். பட் நல்லா இருக்குங்க, வச்சுட்டு சும்மா லைக் அழகாக இருக்கும்ல நடுவில் அப்படியே வாழை மரங்கள் பெருசாக வந்துச்சுன்னா. ஸோ அந்த அளவுக்கு தான் மெயினாக வச்சுருக்கிறோம். பார்க்கவே அந்த ட்ராபிக்கல் நம்ம ஊர் தோட்டம் மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கத்திரிக்கன்றும் வச்சுருக்கிறோம். பாருங்கள், பூ ஆல்ரெடி வந்திருக்கு. அதோட குட்டி குட்டி மிளகா கன்றும் நாம் இதுக்குள்ளே போட்டிருக்கிறோம். ஸோ டைம் வரும்போது அதுலேயும் காய்கள் எல்லாம் வரும். அடுத்த வீட்டில் கண்டிப்பாக அதையும் நாம் எடுத்து போடுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா வெங்காயம் இருக்குங்க. ஸோ வெங்காயம் பாருங்கள் ஆல்ரெடி இங்கே வளர்ந்துருச்சு நல்லாவே. நம்ம மெயினாக போட்டிருக்க காரணம் பார்த்திங்கன்னா நத்தையல் வரக்கூடாதுன்னு, நத்தையல் பூச்சியல். ஸோ வெங்காயம் போட்டோம்னா நத்தையல் வரதுன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ இது வரைக்கும் உண்மையிலேயே இன்னும் இந்த பக்கம் வரையில. ஸோ ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குது. பாருங்கள் ஆல்ரெடி நல்லாவே வந்துருச்சு. இன்னும் விளைஞ்சிருச்சா இல்லையான்னு தெரில, ஆல்ரெடி வந்திருக்கும் கீழே. பட் இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குது. இதை ஹார்வெஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக அதையும் வீடியோ எடுத்து போடுவோம். என்ன கேள்வினா, ஆக்சுவலி ஒரு டவுட் நம்மளுக்கு இருக்குது. இது நம்ம இப்போயே லைக் மேலே இருக்கிறத வறுக்கலாமா இல்லையா, லைக் அதை வறுத்தால் மறுபடியும் அதை வளருமா இல்லையா, அந்த டவுட் இருக்குது. ஸோ நீங்கள் தான் கமெண்ட்ஸில் போடணும். இந்த வெங்காயத்தை இப்போ நம்ம அதை வெட்டி வறுத்தோம்னா அப்புறம் வருமா இல்லை அப்படியே ஸ்டாப் ஆயிருமா, உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க, பார்க்குறேன் நான் அப்புறமா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இஞ்சி வச்சுருக்குறோம். ஸோ பக்கத்தில் பீன்ஸ், க்ரீன் பீன்ஸ் தான். இங்கே வந்து இஞ்சி வச்சுருக்குறோம். வருமா இல்லையான்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். பீன்ஸ் தான் மெயினாக பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள். ஏன்னா அதுதான் நமக்கு நல்ல விளைச்சலை தரும் ஆக்சுவலி ஜெர்மனியில். இங்கே பார்த்தோம்னா நம்ம அன்னாசி வச்சுருக்குறோம். அதுவும் வருமா இல்லையான்னு தெரில, நம்ம ட்ரை பண்ணி போட்டுருக்குறோம் அன்னாசியை. வந்துச்சுன்னா ஓகே, இல்லைன்னா பரவாயில்ல. பீன்ஸ் தான் இங்கே பாருங்கள் கொடியாக வரும் அது. இங்கே பார்த்தீங்கன்னா பூசணிக்காண்டுங்க. ஆனால் எலியலில் பாருங்க ஆல்ரெடி இந்த நத்தையல் இதில் சாப்பிட்டுருக்கு, பூச்சியல் நத்தையல். ஸோ பூசணியில் இந்த இலையில் போனதுனால கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது. ஆனால் அது வரும்னு ஒரு நம்பிக்கை. ஸோ வளர விடுவோம். நிறைய தண்ணி ஊற்றணுங்க இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா மிளகாக்கண்டு பூக்கள் வந்துருச்சு. நிறைய காய்கள் இந்த கண்டில் ஆக்சுவலி வரும். ஸோ மிளகாக்கண்டில் என்ன நல்லதுன்னா, ஒரு மூன்று கண்டுகள் உங்களுக்கு நல்லா வந்துச்சுனாலே போதும், அதுலேயே நிறைய காய் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதை நீங்கள் நல்லா மெயின்டைன் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா தக்காளி ஆல்ரெடி காய் வந்துருச்சு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது புரிஞ்சுறதுக்கு. அதுவும் நம்ம அந்த ஹார்வெஸ்ட் பண்ணுவோம் இல்லை ஒரு வீடியோ, அதுலேயே நம்ம அதை காட்டுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா நாம் இந்த தக்காளியில் முட்டைக்கோடு எல்லாம் போட்டிருப்போங்க. தக்காளியில் மட்டும் இல்லை, ஆக்சுவலி எல்லா கண்டுகளுக்கும் நம்ம ட்ரை பண்ணி போடுவோம். ஏன்னா அதுவும் நிறைய சத்து, ஒரு பசலை மாதிரி தான் அதுவும் கண்டுகளுக்கு. ஸோ இந்த தக்காளியில் நிறைய வகைகள் வச்சுருக்குறோம் பாருங்கள். ஏன்னா தக்காளி எப்போவுமே தேவைப்படும்ல, ஸோ அது முக்கியம். கத்திரிக்காயும் நான் வச்சுருக்குறோம். அதுவும் இப்போ டைம் வரும்போது காயெல்லாம் ஆல்ரெடி வந்துருக்கு லைட்டாக பாருங்கள். யூஸ்வலாக பூச்சியல் நிறைய இலையில் கிடச்சிருங்க. நான் பாருங்கள் இன்னும் முறை எல்லாம் அப்படியே இருக்குது, நல்லது. அப்படியே நம்ம ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டே போகலாம். அதுவும் இந்த முறை நம்ம நிறைய ஆர்கானிக் பசலைகள் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதான் பாருங்கள் எத்தனை பூக்கள் வந்திருக்குன்னு. நாம் அந்த பசலைகள் பற்றி நான் அப்புறம் உங்களுக்கு பேசுகிறேன், நம்ம என்ன ஆக்சுவலாக போட்டிருக்கிறோம்னு எல்லா கண்டுகளுக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கண்டுகளை பார்த்துடலாம் வாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கேபேஜ், டர்னிப், தமிழில் என்னன்னு தெரியல, கோல்ராபின்னு சொல்லுவாங்க ஜெர்மன் மொழியில். அதுவும் நம்ம வச்சுருக்கிறோம், ஆல்ரெடி இலையில் அரைச்சாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா மிளகாக்கண்டு. இது நம்ம அந்த இலங்கை ஸ்ரீலங்காவில் இருக்கிற அந்த மிளகாக்கண்டு மாதிரி தாங்க. நல்ல உரைப்பு நம்ம சமையலுக்கு அதுதான் தேவை. இந்த ஜெர்மன் மிளகா எல்லாம் அந்த உரைப்பு இருக்காது அதுக்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அகேன் பீன்ஸ். நான் ஆரம்பத்தில் வச்சுருந்தாங்க கொடியில் வளர்கிற பீன்ஸ், ஆனால் குருவியலெல்லாம் சாப்பிடுச்சு. ஸோ நம்ம மறுபடியும் செகண்ட் டைம் வச்சு இப்போ தான் அது மெல்லமாக வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய், தக்காளி எல்லாம் நிறைய வச்சுருக்கிறோம். ஒன்று வராட்டிக்கும் அடுத்துட்டு வரும்னு அந்த ஒரு ஐடியா கான்செப்ட் தான். பட் எங்களுக்கு லக்கிலி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டே இருக்குது. பின்னால் பாருங்கள் பீன்ஸும் நல்லா வளர்ந்துருக்கு பாருங்கள். லைட்டாக காஞ்சு கிடக்கு. நான் நிறைய தண்ணி ஊற்றணுங்க இந்த சம்மர் வெதரில். ஸோ ஆக்சுவலி ஒவ்வொரு நாளும் ஊட்டிக்கிட்டே இருக்கணும். நம்ம ஊரில் மாதிரி அந்த மலையால் அடிக்கடி வராது. ஸோ நாம் தான் தண்ணியை சேமித்து நாம் ஊட்டிக்கிட்டே இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா நாம் இந்த வெள்ளரிக்காய், ஜெர்மனில் கோர்க்கன்னு சொல்லுவோம், வெள்ளரிக்காயும் நாம் வச்சுருக்கிறோம் பாருங்கள். ஆல்ரெடி நல்லா வளர்ந்துக்கிட்டே வருது. பின்னால் காயெல்லாம் லைட்டாக தெரியுது, பூக்கள் காய் குட்டி குட்டியாக வந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் ஒரு ஃபியூ வீக்ஸில் நல்ல பெருசாகவே வரும், ஒரு கை அளவுக்கு அந்த சைஸுக்கே வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம பிடுங்கிடலாம்.
ஸோ பார்த்தீங்கன்னா நாம் இப்போ நிறைய கண்டுகள் அப்படி இந்த வாளியலுக்குள்ளே தான் வச்சுருக்கிறோம். பின்னால் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃப்ரீயாக இருக்குது. இன்னும் நாம் அதை மண் போட்டு நிறைய மண்ணே தேவை அதுக்கு ஆக்சுவலாக. ஸோ அந்த ஒரு ரீசனுக்கு தான் நாம் இப்போ எல்லாம் வாளியலுக்குள்ளே வச்சுருக்கிறோம் ஃபர்ஸ்ட். ஸோ இப்போ இந்த வாளியலுக்குள்ளே வச்சுட்டு நம்ம எல்லாம் பார்த்துருப்போம். இங்கே புதுசாக நம்ம கட்டி இருக்கிறோம். ஆக்சுவலி இது போட வருஷம் இல்லை, நாம் தான் இந்த வுடன் ஸ்டிக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து நாம் கட்டியிருக்கிறோம். இங்கே பாருங்கள், இந்த பழையில வச்சு கொஞ்சம் உயரமாக கட்டி உள்ளுக்குள்ளே மண் போட்டு இப்போ போட்டிருக்கிறோம். இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு இப்போ வாங்க பார்க்கலாம். பட் முதல்ல நீங்கள் பார்க்கணுங்க, நாம் இங்கே நெட் போட்டிருக்கிறோம். எதனால் நாம் நெட் போட்டிருக்கிறோம்னா, அதான் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன்ல, இந்த பூச்சியல் பூனையலும் வருதுங்க. இந்த பூனை மிருகங்கள் இருக்குல்ல, உள்ளுக்குள்ளே பாஞ்சு குருவியல் இங்கே வந்து சில அந்த காங்களும் வந்து கொட்டிட்டு போயிடும். ஸோ அதெல்லாம் கொட்டின்னு போக, அதுவும் பிஞ்சு கண்டுகள்னால் எல்லாத்தையும் கிளப்பிடும், எல்லாமே வெளியில் வந்துடும். ஸோ அதை பாதுகாக்கிறதுக்கு தான் நாம் இந்த நெட் போட்டிருக்கிறோம். ஸோ இங்கே பாருங்கள், பூசணிக்காண்டு நம்ம இந்தியாவில் இருக்கிற ஒரு நண்பர் நமக்கு இந்த சீட்ஸ் தந்தார். ஸோ அந்த எந்த மாதிரி ஒரு பூசணிக்காண்டு வரும் தெரில, வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். ஸோ உள்ளுக்குள்ளே நாம் மிளகாக்கண்டும் ஒரு கத்திரிக்காண்டும் வச்சுருக்கிறோம். ஆனால் அது அப்போ கிளியராக இப்போ தெரில நினைக்கிறேன். ஏன்னா பார்த்திங்கன்னா மெயினாக நம்ம கிழங்கும் போட்டிருக்கிறோம். இந்த அளவுக்கு வளரணும்னு நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. பாருங்கள், எல்லாமே ஃபுல்லாக இந்த கிழங்கு தான் உள்ளுக்குள்ளே போட்டு வச்சுருந்தோம். நல்லாவே வளர்ந்து வந்திருக்குது பாருங்கள் மேலே. ஸோ ஒரு எக்ஸ்பெக்டே பண்ணலை ஆக்சுவலி. என்ன கிழங்கு சும்மா ஓகே நம்ம லைட்டாக போட்டு என்ன வருடம் எழுப்போம்னு, ஆனால் ஃபுல்லாகவே கவர் ஆகிற மாதிரி இது வந்திருக்குது. பாருங்கள், நிறைய பூக்களும் வந்துருக்குறோம் ஆல்ரெடி. ஸோ அடுத்த மாதம் நாம் பிடிங்கிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நாம் ஸ்ட்ராபெரிஸும் நட்டு வச்சுருக்கிறோம். அதுவும் நல்லா இருங்க, இந்த குருவியல் டக்குன்னு சாப்பிட்டு போயிடும். ஸோ இந்த நெட் இந்த முக்கியத்துவம் மறுபடியும் இல்லை பார்க்கலாம். ஸ்ட்ராபெரிஸ் போட்டிருக்கிறோம், நிறைய வந்துருக்கிறோம். நான் பிடிங்கிட்டு தான் இருக்கிறோம் நாம், பட் இன்னும் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படியே. அடுத்த பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஃபுல்லாக பீட்ரூட் தான். ஸோ பீட்ரூட் நமக்கு எந்த வருஷம்னாலும் நமக்கு செழிப்பாகவே வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம நிலத்தில் ஸ்ட்ரேட்டாக நட்டாலும் சரி, இப்போ இந்த மாதிரி ஒரு கூட்டுக்குள்ளே கட்டினாலும் சரி, நல்லாவே வரும். நமக்கு நல்ல பெருசாகவும் வரும், நல்ல ஹெல்த்திங்க. எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற ஒரு காய்கறி பீட்ரூட்டில். பெருசாக எந்தவித ப்ராப்ளம்ஸும் இல்லை. ஸோ இங்கே பாருங்கள் காய்ஸ், நம்ம அந்த வாளியலுக்குள்ளே வச்சுருக்கோம்ல, அந்த கன்றுகள் எல்லாமே இந்த ஸ்பேஸில் நாம் வைக்கிற பிளான் தான் அடுத்த வருஷம். ஸோ வாளியலுக்குள்ளே நம்ம நெக்ஸ்ட் இயர் பெருசாக எதுவுமே வைக்க மாட்டோம். இந்த இதுக்குள்ளே மண்ணுகளை போட்டு அப்படியே அமுக்கி நாம் நெக்ஸ்ட் இயர் ஃபுல்லாகவே அதை நம்ம பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ஜெர்மன் நெல்லிக்காய்னு சொல்லுவாங்க. பாருங்கள், இங்கே காய் ஏதாச்சும் வந்திருக்கா பார்ப்போம். இல்லை முள்ளுகளும் இருக்குது, ரொம்ப டேஞ்சருங்க, ஸ்ட்ராங் முள் குட்டும். இங்கே பாருங்கள், ரொம்ப ஹெல்திங்க இந்த பழம். ஸோ நல்லாயிருக்கும். தொடக்கத்தில் கசக்கும், அதுக்கப்புறம் இனிக்கும், அந்த மாதிரி ஒரு மிக்ஸ் தான். ஸோ அதுக்கு பக்கத்தில் நாம் என்ன வச்சுக்கிறோம்னா பெரிஸுங்க. அதுவும் ஆல்ரெடி இங்கே பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு தான் இருக்குது. பட் இந்த முறை நம்ம அதை சரியாக பராமரிக்கலை. ஏன்னா மற்ற கண்டுகள் மேலே நம்ம ஃபோக்கஸ் பண்ணிடுறோம். இது ஒவ்வொரு வருஷமும் வந்துக்கிட்டு தான் இருக்கும். நெக்ஸ்ட் இயர் நம்ம இன்னும் கொஞ்சம் அழகாக வெட்டி கிட்டி நெக்ஸ்ட் இயர் ரொம்பவே பாதுகாப்பாக தான் நாங்கள் பண்ணணும். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, என்னென்ன நீங்கள் சொல்லணும் கமெண்ட்ஸில். இதுவும் ஒரு வகையான பூசணிக்காண்டு தான். எந்த வகையான பூசணின்னு தெரில, எல்லாம் வெயிட் பண்ணணும் காயராட்சம் வர்ற வரைக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சோளனும் நட்டுருக்குறோம். ஒன் ரீசன் அழகாக இருக்கும், அப்படியே சைட்டில் நீங்கள் சோளனாக வச்சுக்கிட்டு இருக்கலாம். அண்ட் கிரில் போடும்போதோ இல்லை அவிச்சும் சாப்பிட்லாம்ல, நல்லாயிருக்கும். சும்மா வச்சுருக்கிறோம் அதில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அட்டி மரம் வச்சுருக்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு பல மரம். ஜெர்மன் மொழியில் நெக்டரின்னு சொல்லுவோம். தமிழில் என்னென்னு இப்போ ஐடியாவே இல்லைங்க, பார்க்கணும் ஆக்சுவலி. ஸோ ஒரு நல்ல பழங்க, இனிக்கும், ரொம்பவே இனிக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அத்தி மரம் தான். இதுவும் அத்தி மரம் நிறைய வச்சுருக்கிறோம் நாம். இதுதான் நம்ம ஃப்ளவர், பூக்கள், மகரந்த சேர்க்கைக்கும் நிறைய குலவைகள் வரும்ல. ஸோ அந்த ஒரு ரீசன் இதுதாங்க என்னுடைய ஃபேவரட் மாதுளை பல கண்டு. பாருங்கள், இது வந்து 10ஆம் மாதம் 11ஆம் மாதம் டிசம்பர் மாதம் தான் பழம் காய் நம்மளே பறிக்கிற அளவுக்கு வரும். பூ வந்து இங்கே போட்டிருந்தாங்க, எப்போ பூ வருது, இங்கே ஜூலை மாதத்தில் தான் பூவே வருது. ஸோ இதுக்கு டைம் இருக்குது, குளிர்காலத்தில் தான் நாம் பிடுங்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு அத்தி கண்டுங்க. இந்த அத்தி பழங்க அம்மாவுக்கு ரொம்பவே பிடிக்கும் போல். எனக்கு பெருசாக டேஸ்ட் எந்த வித டேஸ்ட்டும் இல்லை, ஆனால் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் வச்சுருக்குறோம் நாம். 2 காய் ஆல்ரெடி வந்துட்டு பார்ப்போம், இன்னும் கொஞ்சம் நாட்களில் அதுவும் வந்துடும்.
இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆப்பிள் மரம் வச்சுருக்கிறோம். ஆனால் இது வந்து லைட்டாக புளிக்கும்னு சொல்கிறாங்க. ஆப்பிளில் நிறைய வகைகள் இருக்குல்ல, ஸோ ரொம்ப புளிக்கிற ஆப்பிள்னு சொன்னாங்க. வெயிட் பண்ணி பார்க்கணும். நீங்கள் பார்த்துருந்தீங்களா, எல்லாமே நம்ம போடுற பசலை வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நேச்சுரல் தான். ஆர்கானிக் ஃபுட் வேஸ்ட்டுகள், இந்த வெஜிடபிள்ஸ் இல்லைன்னா இந்த பழங்களுடைய ஆர்கானிக் வேஸ்ட் எல்லாமே நாம் எடுத்து போடுறது. ஸோ இந்த வாழைகளுக்குள்ளே நம்ம அதை ஸ்டோர் பண்ணி இந்த பாருங்கள், அதுக்கப்புறம் தண்ணியை மிக்ஸ் பண்ணி அப்படியே நம்ம அதை போடுறது. செம்ம எஃபெக்ட்டுங்க அது. ஸோ அது என்னென்ன நேச்சுரலாகவே அதுக்கு பவர் இருக்குது, இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் அதுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ அதில் பவர் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும். அதை நம்ம உள்ளுக்குள்ளே ஊற்றி தண்ணியோட மிக்ஸ் பண்ணி சாணத்தையும் நம்ம கடையில் வாங்கலாம். ஸோ அதையும் நம்ம உள்ளுக்குள்ளே போட்டு ஆர்கானிக்காக நேச்சுரலாக தான் நாம் இந்த பசலையில் யூஸ் பண்ணுறோம். இந்த கெமிக்கல்ஸ் செயற்கையாக எதுவுமே நாம் இன்க்ளூட் பண்ணுறதில்ல. நாம் தான் இந்த பழங்கள் எல்லாம் சாப்பிட்றது. ஸோ அதை தவிர்க்கணும். எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்திங்கன்னா ஒரு வாழை, தாய் வாழைன்னு இருக்குங்க இங்கே 2. இங்கே ஜெர்மனியில் நில்லுங்க நான் காட்டுறேன். இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நாங்கள் படுற பாடு இருக்குங்க. ஐயோ பாருங்கள், இந்த அளவுக்கு பெருசு. நம்மளை இப்போ என்னை விட ஒரு 2-3 டைம்ஸ் உயரம். இப்போ தான் சம்மர், வெயிலுக்கு தான் நல்லா வரும். வெயில் இந்த குட்டியும் வந்திருக்கு பாருங்கள். ஸோ குட்டியும் டக்குன்னு இங்கே பின்னாலேயும் ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன், டக்குன்னு வரும். இது வின்டருக்கு நாம் ரொம்ப கஷ்டப்பட்டுங்க பாதுகாத்து அடுத்த சம்மருக்கு நாம் இதை சுற்றி வச்சு ரொம்ப அது ஒரு பெரிய ப்ராசஸ்ஸுங்க. அதை நான் வேறு ஒரு வீடியோவில் பண்ணுறேன். பட் இதுதான் பாருங்கள் இந்தளவுக்கு வாழ்ந்துருக்குன்னு. அவுட் ஜூம் பண்ணி இப்படி இருக்கும். ரொம்ப பிடிச்ச வாழை இதுதான். என்ன நடந்தாலும் இதை தான் நம்ம காப்பாற்றணும். இதுதான் குட்டி போடும். அந்த குட்டியை வச்சு நாம் இடலுக்குள்ளே போடுறது. ஸோ இதுவும் ஒரு நாள் அந்த சைஸுக்கு இந்த சைஸுக்கு வரும். இல்லை வாழை கொலை வருமா இல்லையான்னு தெரில. வாழைப்பழம் அது வந்துச்சுன்னா செம்மையாக இருக்கும். ஆனால் வருமா அதுக்குள்ளே வின்டர் வந்துடும் ஜெர்மனியில். ஸோ ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் ட்ரை பண்ணுவோம். வந்துச்சுன்னா ஜெர்மனிலேயே நம்ம ஃபஸ்ட்டுங்க இந்த வாழை மரத்தில் வாழை பழத்தை நாம் பிடிக்கி சாப்பிட்றோன்னா அது மாஸ். அதுதான் மாஸ். வாழைக்காய் பழமில் காய் தான் வரும், அதுக்கப்புறம் பழமை மாறும். ஸோ அவ்வளோதான் காய்ஸ். வேறு என்ன, இப்போ நம்ம கார்டனை பார்த்துருப்பீங்க. இப்போ எல்லாம் இந்த சீசனுக்கு நம்ம பிடுங்குற டைம் வரப்போகுது. இன்னும் ஃபியூ வீக்ஸில் எல்லாமே அறுவடை பண்ணுற டைம். ஸோ அதுலேயும் நாம் ஒரு வீடியோ எடுப்போம். பட் இந்த வீடியோ மட்டும் தாங்க இப்போ நடுவில் வரும். ஸ்ரீலங்கா சீரியஸ் போய்கிட்டே இருக்குது. ஜஃப்னா வீடியோஸ் நிறைய வந்துக்கிட்டு இருக்குது. நம்ம ஜஃப்னா போயிருந்தோம்ல. ஸோ இந்த வெளிநாட்டு தமிழர்கள் இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ ஒரு ஸ்ரீலங்கா வீடியோ தான் அநேகமாக இருக்கும். ஏன்னா நம்ம ஸ்ரீலங்கா போய் ஜஃப்னாவில் வீடியோஸ் நிறைய எடுத்துருக்கிறோம். ஸோ அதையும் நீங்கள் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. இன்னும் நிறைய வீடியோஸ் வரும். ஜெர்மனியில் இருக்கிற ஒரு தமிழ் யூடியூபர் நான் தான். ஸோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோக்கு காமெண்ட்ஸ் ஏதாச்சும் போட்டு விடுங்க. அண்ட் அவ்வளோதான். பபாய், டேக் கேர். உங்கள் ஜெர்மன் தம்பி.